என்னால உட்கார கூட முடியலக்கா. அப்புறம் எங்க நடக்கிறது? அப்படியே வெயில டயர்டாயி உட்கார்ந்துட்டேன். நல்லா வேணும். ஆண்டவனா பார்த்துதான் உனக்கு இதை கொடுத்துருக்கான். அப்புறம் பாவம் அதையெல்லாம் பார்த்து வெற்றி கண் கலக்கிட்டா இருக்கா. சின்ன குழந்தை மாதிரி என்ன 2 கையில அப்படியே அலைக்க தூக்கிட்டாரு. ஓ, என் வீட்டுக்கார் வரட்டும், இங்கிருந்து என்ன கோவிலுக்கு தூக்கிட்டு போக சொல்றேன். அப்புறம் இளநீர் என்ன, ஜூஸ் என்ன, ஒரே கவனிப்பு தான்க்கா. என்ன ஒண்ணு, வெளியில வந்தா உருகி உருகி கவனிக்கிறவரு வீட்டுக்குள்ள வந்தா மட்டும் ஏன் இப்படி பிஹேவ் பண்றாருன்னு தெரியலக்கா. ஒருவேளை வீட்டுக்குள்ள யாராவது கண்ணு படும்னு நினைக்கிறாரோ என்னமோ. இருக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாமே படும். அக்கா எனக்கு போன் அடிக்குது. பாவம் சித்ரா அக்கா வேற ரொம்ப நேரமா ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு டீடைலா சொல்றேன் வாங்க. ஏய், யாரடி ஓட்டு கேட்டது? இப்படி அப்படி எட்டி எட்டி பார்த்தது யாரு? நீங்க தானே. ஒட்டு கேட்டது மட்டும் இல்ல, மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா ஓபன் வாய்ஸ்ல பேசுனீங்கல்ல, அது கூட கேட்டாச்சு இல்லக்கா? ஹை சொல்லுமா. மா ஏமா அழுற? மா என்னாச்சு? என்னாச்சு? நிஜமாவா? அம்மா அம்மா ஒண்ணு ஆகாது, நீ பயப்படாத, நான் வரேன். நான் உடனே வரேம்மா, அழாத. சரிம்மா நான் வரேன், அழாதீங்க. என்னாச்சு அபி? என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? யாருக்காவது உடம்பு சரியில்லையா? இல்ல மாமா, என்ன விஷயம்னு தெரியல. வேற ஏதோ பிரச்சனை போல இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துறேன். கூட வரட்டுமாமா? இல்ல மாமா, நான் போய் பார்த்துட்டு வந்துறேன். தேங்க்ஸ். ஜாக்கிரதையா போயிட்டு பார்த்து போ அபி. அழாத பத்மா. அம்மா அம்மா என்னமாச்சு? என்ன பெரியமாச்சு? எதுக்கு அவசரமா வர சொன்னீங்க? அப்பாவை யாரோ கடத்திட்டாங்க. போலீஸ்க்கும் போக கூடாதுன்னு மிரட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அழாதீங்க. யாரு என்னன்னு தெரிஞ்சதா? அக்கா, யாருன்னு சொல்ல மாட்டாங்கிறாங்கக்கா. கடத்தி வச்சிருக்கோம். அப்புறம் போலீஸ்க்கு போனால் அப்பா உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி ஃபோனை வச்சுட்டாங்கக்கா. யாரோட நம்பருக்கு வந்துச்சு? லேண்ட்லைனுக்கு தான்க்கா வந்துச்சு. நான் தான் ஃபோன் எடுத்தேன். அடுத்து சூரிய அண்ணன் கிட்ட கொடுத்தேன். அவர் தான் பேசினாரு. இவர் நான் தான் பேசினேன். ஆனால் அது யாரோட குரல்னு சரியா தெரியல. காலர் ஐடியிலேயே நம்பர் காட்டல, அன்ஐடென்டிஃபைட் நம்பர்னு வந்துச்சு. ஆனா அவங்க சொல்றத வச்சு பார்த்தா சித்தப்பாவை என்ன வேணாலும் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணீங்களா? எப்படி போலீஸ்க்கு ஃபோன் பண்றது? போலீஸ்ட்ட போனா சித்தப்பாவை கொன்றுவோன்னு மிரட்டுறாங்க. ஐயோ, போலீஸ்லாம் வேண்டாம். அவங்க எவ்வளவு காசு கேட்டாலும் கொடுத்துடலாம். போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாப்பா. எல்லாத்த விட அவர் உயிர் தான் எனக்கு முக்கியம். அவர் எப்படியாவது திரும்பி வந்துட்டா போதும். அதுக்கு ஏதாவது பண்ணு அபி. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. ஏதாச்சும் பண்ணுக்கா. அண்ணா ஒரு நிமிஷம் கூட வா. ஒருவேளை அந்த விஷயத்தை வெற்றி இவகிட்ட சொல்லிருப்பானோ? என்ன யோசிக்கிற நீ? வா. ஏய் நீயும் வாடா, சீக்கிரம் வா. தெரியுமா, கொஞ்சம் வழி விடுங்க. நான் வானா. அண்ணன், அப்பாவை கடத்தினது யாரு? உனக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? யாருன்னு எனக்கு தெரியல அபி. ஆனா நான் கோச் சர்க்கிள்ல போய் விசாரிச்சேன். அப்பா ஏதோ கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனி கேஸை விசாரிக்கிறதா சொன்னாங்க. ஒருவேளை அவங்க தான் ஆள் வச்சு கடத்திருப்பாங்களோன்னு. கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியா? அப்பா அவங்க இன்டர்நேஷனல் கார்ப்பரேட் ஆச்சே. அவங்க எதுக்காக அப்பாவை? அவங்க இங்க ஒரு பாட்டில் பிளான்ட் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். நிலத்தடி நீர் பாழா போயிடுன்னு சொல்லிட்டு ஏதோ அந்த ஆள் பேர் என்ன, ஏதோ டிராபிக் சாமின்னு என்னமோ ஒன்று வருமே. பொன்னுசாமியா? அவரு தான் கேஸ் போட்டிருக்காராம். அதுல அந்த கம்பெனிக்கு எகெயின்ஸ்டா தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்களாம்.
அதான் ஒருவேளை அவங்க சித்தப்பாவை கடத்திருப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த டீட்டெயிலாம் கூட பிபி கிட்ட தான் கலெக்ட் பண்ணேன். ஜில் கம்பெனிலே அவங்க பெரிய ஆளுங்கண்ணா. அவங்க கிட்ட போய் நாம எப்படிண்ணா? அதுதான்டா எனக்கும் கவலையா இருக்கு. இல்ல இப்போ இது எப்படி இருந்தாலும் லோக்கல் யாரையாவது வச்சு தானே இதை பண்ணியிருக்க முடியும். அப்ப இது நிச்சயமா லோக்கல் கிரைமா தானே இருக்கும். எப்படி இருந்தாலும் நாம என்ன செய்ய முடியும் அபி? போலீஸ்ட்ட போனா சித்தப்பா உயிருக்கு ஆபத்தாயிடும். அதான் வேண்டவே வேண்டாம்னு சொல்லி சித்தியே. போலீஸை தவிர இதுல நமக்கு யாரால ஹெல்ப் பண்ண முடியும்? அவங்க கிட்ட போறதை தவிர வேற வழியும் இல்லையே. அக்கா, ஒருவேளை போலீஸ் போனா அங்கேயும் அவங்க ஆளுங்க இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி இந்த கம்பெனியோட இன்ஃப்ளூயன்ஸ் போலீஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்த அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் சித்தப்பாவை காப்பாற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். இப்ப வேற வழி எதுவும் இல்லையா? நானும் எவ்வளவு யோசனை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வேற எந்த வழியும் தெரியல. இல்ல, எந்த சிக்கலா இருந்தாலும் அதுல இருந்து வெளியே வரதுக்கு நிச்சயமா ஒரு வழி இருக்கும். நமக்கு தான் தெரியல. நானும் யோசிக்கிறேன். பாவம்பா, ரொம்ப நல்ல மனுஷன். என்ன கொஞ்சம் கோவம் வந்தால் மட்டும் வாயில் வண்ட வண்டியாக வார்த்தை வரும். அடிப்படையில் ரொம்ப தங்கமான ஆளுப்பா. உன் பக்கம் நான் இருக்குன்னு தெரிஞ்சதும் ஜட்ஜி பதவி விட்டு இறங்கி வந்து உனக்காக வாதாடின மனுஷன்யா. அந்த மனசு யாருக்கு வர வெற்றி? அண்ணா, அவருக்கு எதுக்குன்னு இந்த வேலை? அவன் தான் பெரிய ஆளுன்னு அண்ணனே சொன்னாரண்ணே. அவனுங்கள்ட்ட போய் இவர் எதுக்குன்னே முதலாரு. அதுக்கு பேர் தான் அறம்னு சொல்லுவாங்க. நேர்மையை தலையில சுமந்துட்டு இருக்கவங்களுக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது, யாரை பார்த்தும் பயமும் கிடையாது. அந்த தைரியம் இருக்கிறனால தான் ஆனானப்பட்ட நாவிகா கட்சி தலைவர் அசோகனை எதிர்த்து கோர்ட்ல நின்னார். அண்ணா, கோர்ட்ல கூட உன்னை பிடிக்காதுன்னு சொன்னார் தான். இருந்தாலும் உன்னை காப்பாத்தினார் பாத்தியா? அந்த நல்ல மனுஷனுக்கு இந்த நிலைமையை நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அபியாங்கிக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதாங்க? ஆமாப்பா, நீ அபிக்கிட்ட எதுவும் பேசினே இல்லையா? இன்னும் பேசல. உனக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பொண்ணு ஓடி வந்து நிக்குதுல்ல. இப்போ அந்த பொண்ணுக்கு பிரச்சனை. டே, நீ உதவி பண்ணா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கூட போயாவது நிக்க வேணாவா? ஏய், முதல்ல போன் பண்ணி பேசு வெற்றி. அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? மனசு பூரா எனக்கு ஜட்ஜி ஞாபகமாவே இருக்கு. நன்றி கடன் சொல்லுவாங்கல்ல, உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு மாதிரி பாரமா இருக்கு. நம்ம உசுரை காப்பாத்தின மனுஷனுக்கு நம்ம உதவி பண்ணாம இருக்க முடியுமா என்ன? வெற்றி, அது இடத்த பொறுத்து. அண்ணன் என்ன சொன்னாருன்னு ஞாபகம் இருக்குல்ல உனக்கு? உள்ள நம்ம போனோன்னு வச்சுக்கேன், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவோம்ப்பா. அதே போல அண்ணன் பேச்சை மீறது தப்பு இல்லை வெற்றி. அந்த ஒரு விஷயம் தான் மனசுல யோசனையாவே இருக்கு. அதே நேரம் ஜட்ஜு மூஞ்சி ஞாபகத்துல நின்னு அந்த மனுஷனை காப்பாற்றணும்னு வதைக்குது சித்தப்பு. என்ன செய்யறதுன்னு சுத்தமா புரியல. அவளை பத்தி பேசி முடிக்கல, அதுக்குள்ள கால் பண்றா பாரு. எடுத்து பேசி வெற்றி, என்ன ஏதுன்னு கேளு. அவள்கிட்ட பேசுறதுக்கே கடுப்பா இருக்கு சித்தப்பு. சொல்லு வெற்றி, நான் உன்னை உடனே பார்க்கணும். எதுக்கு? ரொம்ப அர்ஜென்ட் வெற்றி, உயிர் போற அவசரம்னு வச்சுக்கோ. கொஞ்சம் ப்ளீஸ் வாயேன். சரி, எங்க வரணும் சொல்லு. அப்பா வீட்டு பக்கத்துல ஒரு காஃபி ஷாப் இருக்கு, அந்த டெரஸ்க்கு வந்துடுறியா? லேட் பண்ணிடாத ப்ளீஸ், உடனே வா. சரி சரி, வர வை. லேட் பண்ணிடாத. சரி வரன்றல்ல, வை. ஏதோ பேசணும்னு சொல்றா. அநேகமா அது அவங்க அப்பா விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இருங்க, நான் பார்த்துறேன். என்ன விஷயம் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்காதுதான், இருந்தாலும் கூப்பிட்ட உடனே வந்து நிக்கிற. இதுதான் நீ. இங்க பாரு, சும்மா டயலாக் பேசி டைம் வேஸ்ட் பண்ணிருக்காத. என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். அப்பாவை யாரோ கடத்திட்டாங்க. அதான் தெரியுமே.
எப்படி தெரியும்? இன்னும் போலீஸ்க்கு கூட இன்ஃபார்ம் பண்ணாம நாங்க தானே பேசிட்டு இருந்தோம். உனக்கு எப்படி தெரியும்? அது எங்க சர்க்கிள்ல பேசிக்கிட்டானுங்க, எங்களுக்கு தெரியாதா? சும்மா இதுல புதுசா எப்படி தெரியும் கேள்வி கேட்டுக்கிட்டு. நீ என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. பாவம், வீட்ல எல்லாரும் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு யாருக்குமே தெரியல. எங்களோட பலமே எங்க அப்பா தான். வீட்டோட சாமியே அவர்தான். திடீர்னு சாமி காணாம போயிட்டா கோவில் எப்படி இருக்கும்? அப்படிதான் இப்ப எங்க வீடும் இருக்கு. இந்த வியாக்கியானத்துல நாங்க கேட்டோமா? இப்போ என்ன விஷயம் அதை மட்டும் சொல்லு. சரி, நான் எதை பத்தியும் பேசல. அப்பாவை கடத்தினவங்க ஏதோ கார்ப்பரேட் கம்பெனிக்காரங்க தானா? அப்பாவை விட மாட்டேன்னு சொல்றாங்க. போலீஸ்க்கு போனா அப்பாவை கொலை பண்ணிடுவேன்னு வேற மிரட்டுறாங்க. என்னமோ எல்லாத்தையும் சட்டப்படிதான் செய்யணும், சட்டப்படிதான் பண்ணணும்னு குதிச்சுட்டே இருப்பீங்க. இதையும் சட்டப்படியே செய்ய வேண்டியதானே நீங்க? இப்ப என்ன? இப்ப அந்த ஸ்டேட்ல இருக்கிறது எங்க அப்பாவோட உயிர். ஓ, அப்ப உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி இல்ல? சரி சொல்லு. அப்பாவை எப்படியாவது காப்பாத்தணும் வெற்றி. ஏய், அது என்ன லேசுப்பட்ட காரியம் நினைச்சியா? அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆளுன்னு தெரியுமா? ஒரு அரசாங்கத்தையே மாத்துற அளவுக்கு பவர் அவனுங்கள்ட்ட இருக்கு. கார்ப்பரேட் காரணங்க. எனக்கு எங்க அப்பா வேணும். உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், உன்னாலதான் அவரை காப்பாத்த முடியும். அவரை தயவு செஞ்சு மீட்டு கொடு. இங்க பாரு, அவரை தூக்க சொன்னது வேணா கார்ப்பரேட் கம்பெனியா இருக்கலாம். ஆனா தூக்குனது நம்ம உள்ளூர் ஆளுங்க தான். என்னால என்ன செய்ய முடியும்லாம் தெரியல. ஆனா என்ன செய்ய முடியுமோ கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும். நீ அவரை ஏன் அப்பாவா பார்க்க வேணாம். ஜட்ஜ் சங்கரநாராயணனை கூட பார்க்க வேணாம். திடீர்னு யாராவது உன்கிட்ட வந்து எங்க அப்பாவை காப்பாத்துங்கன்னு கேட்டா உடனே நீ அவங்களுக்காக போய் ஹெல்ப் பண்ணுவல்ல? அந்த மாதிரி முன்ன பின்ன தெரியாத பொண்ணுன்னு கூட நினைச்சுக்கோ. ப்ளீஸ், எப்படியாவது எங்க அப்பாவை காப்பாத்தி கொடு. சரிடி, கொஞ்சமாச்சு டைம் கொடு. உடனே பண்ணுனா எப்படி பண்றதா? வேற ஏதாவது பேச வேண்டியிருக்கா? இல்ல இல்ல இல்ல, இத சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். பாப்போம். என்னது 7 லட்சமா? கத்தாதடி கத்தாதடி. ஆமா 7 லட்சம் தான். இப்ப அதுக்கு என்ன? இல்லங்க, வாங்கி போட்டு 3 வருஷம் தான் ஆகுது. கிரவுண்ட் 60,000க்கு வாங்கினோம். இப்போ 7 லட்சத்துக்கு போகுதா? ஆச்சரியமா இருக்குங்க. அதுதாண்டி ரியல் எஸ்டேட். தூக்கி விட்டா கும்முன்னு தூக்கி விடும், இறக்கி விட்டா தூக்கி போட்டு மிதி மிதின்னு மிதிக்கும். இப்ப அதுவா முக்கியம்? அந்த திருக்களிமேடு பிளாட் போட்டிருக்கோமே, அது ஒரு கிரவுண்டு 4.5 லட்சம். மொத்தம் 3 கிரவுண்டு. அப்ப எவ்வளவு ஆச்சு? எவ்வளவு ஆச்சு? நீ மேத்தமேட்டிக்ஸ்ல வீக்குங்கிறத நான் மறந்துட்டேன் பாரு. மொத்தம் 13.5 லட்சம். 13.5 லட்சம். அந்த புத்தேரி நிலத்தை வித்தோம்னு வச்சுக்கோ, ஒரு 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும். போட்டிருக்கிற சீட்டை 2 எடுத்தா அதுல ஒரு 2.5 5 கிடைக்கும். 7 5 12. இப்போ உன் கையில எவ்வளவு இருக்கு? ஏங்க, நான் அதை நகை வாங்குறதுக்காக சேர்த்து வச்சிருக்கேங்க. சரி விடு, நீ எவ்வளவுன்னு சொல்லாட்டினாலும் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்ககிட்ட இருக்கிறது ஒரு 1,30,000 ரூபாய். ஆக மொத்தம் 13,30,000 ரூபாய் நம்ம கையில இருக்கு. ஏங்க, இல்ல இல்ல இல்ல, அது 1.30 கிடையாது, 1.25. எது 1.25? எக்ஸ்ட்ரா 5,000 ரூபாய் எங்கடி போச்சு? செலவாயிடுச்சு. அடியே, பண விஷயத்துல விளையாண்ட நான் கொன்னே போட்டுருவேன். 5,000 ரூபாய்க்கு உனக்கு அப்படி என்ன செலவு? செலவாயிடுச்சுன்னு சொல்றேன்ல, விடு. இத பாரு, நான் கோவத்துல அடிக்கிறது கையோங்கிறதுக்கு முன்னாடி சொல்லிடு. இப்படி அள்ளி அள்ளி வீசி என்ன உங்க அப்பா வீட்டு காசாடி? எதுக்கடி செலவழிச்ச? அடிச்சிருவியா? எங்க அடி பாப்போம், அடி. ஆமாயா, பணம் செலவாயிடுச்சு. பெண்ண என் சித்தி மகளோட தங்கச்சி பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட 5,000 ரூபாய் குறையுதுன்னு கேட்டா, அதான் கொடுத்தேன். இப்ப என்ன? ஏண்டி, யாரு நீ? சுமதியை தானே சொல்ற? அவன் என்ன இல்லாத போட்டாவளா? அவன் புருஷன் ஒரு விஏஓ. கேவலம் 5,000 ரூபாய்க்கு அல்லாடிக்கிட்டு இருக்கா. அந்த ஆள் இருக்காரே, அவரு ஒரு ஆள் கிட்ட வாங்குற லஞ்சமே 5,000 ரூபாடி. ஏங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. நாம ரொம்ப பெரிய இடம்னு அவகிட்ட பில்டப் கொடுத்து வச்சிருக்கேன். கேட்டா கொடுத்த. இப்ப என்ன? ஏண்டி, இந்த மாதிரி உன் தங்கச்சிக்கும் தொங்கச்சிக்கும் அள்ளி எறியறதுக்கா நான் திருத்தரவா அலைஞ்சு தெரிஞ்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இத பாரு, இந்த பிளாட் முடியறதுக்குள்ள அந்த 5,000 ரூபாய் எனக்கு வந்தாகணும். இல்லனா நடக்கிறதே வேற பாத்துக்க. ஓஹோ, நான் என் சொந்த பந்தத்துக்கு தரது உனக்கு அவ்வளவு வைத்தறிச்சலா இருக்கா? சரி சரி சரி,
போன மாசம் உங்க அண்ணனுக்கு உங்க அண்ணனுக்கு 500 ரூபாய் கொடுத்தீங்களே, எப்ப திருப்பி கொடுப்பாரா? ஒரு வாரத்துல தரேன்னு பொய் சொல்லி தானே வாங்கினாரு. எங்க இந்த காசு? போங்க, போய் அந்த காசை கேட்டு வாங்கிட்டு வாங்க. நான் என் தங்கச்சி கிட்ட கொடுத்த காசை நான் திருப்பி வாங்கிட்டு வரேன். போயா, போய் வாங்க. அடியே, 5000 ரூபாய் இங்க இருக்கு, 500 ரூபாய் இங்க இருக்கு, ரெண்டுமே சிறுசோ பெருசோ காசு காசு தானே. ஏன் தங்கச்சிக்கு நான் தந்த பணத்துக்கு நீங்க கணக்கு கேக்குறீங்கல்ல? இப்பவே இந்த நிமிஷமே உங்க அண்ணன் கிட்ட போய் அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு வாங்க. போங்க. நீங்க இப்ப கேக்கலன்னு வைங்க, நான் போய் கேக்குறேன். அடியே வேணாண்டி, நீ எப்படி பேசுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இரு. பாவம், அவனே வேலை இல்லாம இருக்கான். வேலை இல்லல்ல, தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு காசு வாங்கினாரு? ஒரு வாரத்துல தரேன்னு சொல்லி காசு வாங்கினாரு அவரு. இத பாரு, இப்ப நீங்க போய் வாங்குறீங்களா இல்ல நானே போய் கேக்கட்டுமா? அத மட்டும் சொல்லுங்க எனக்கு இப்போ. அம்மா தாயே, நான் ஏதோ கோவத்துல தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கடி ப்ளீஸ். அதுக்காக எங்க அண்ணன் கிட்ட போய் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத. நான் வேலை இல்லாம சுத்திட்டு தெரிஞ்சப்ப எங்க அண்ணன் எனக்கு எவ்வளவு காசு கொடுத்துருக்கானாலும் உனக்கு தெரியாது. சரி விடு, உன் தங்கச்சி என்னைக்கு காசு தராளோ தரட்டும், நான் எதுவுமே கேட்கல, போதுமா? ஆள விடு. இத பாருங்க, அதுக்காக இந்த 500 ரூபாயெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஐயோ, உன் ஓட்ட வாய வேற நம்ப முடியாது. சிம்ரன், உன் வலது கையை கொஞ்சம் எதுக்கு? கூடுன்னு சொல்றல. இங்க பாரு, என் தலை மேல ஆணையா என் அண்ணன் கிட்ட அந்த பணத்தை பத்தி நீ பேசவே கூடாது. இப்ப எதுக்கு உங்க தலைமையில சத்தியம் பண்ணீங்க? பின்ன நீ பாட்டுக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம எங்க அண்ணன் கிட்ட போய் பேசிட்டீன்னா அதனாலதான். இத பாரு, என் தலை மேல அடிச்சு நீ சத்தியம் பண்ணிருக்க. மீறி நீ வாயை திறந்தன்னா எனக்கு தான் ஏதாவது ஆயிடும் பாத்துக்க. இப்படியே பேசி என் வாய் அடைங்க. சரி, இந்த பண விஷயமா உங்க அண்ணன் கிட்ட வாயை திறக்க மாட்டேன், போதுமா? நீ எந்த விஷயமா வேணா வாயை திறந்துக்க, இத மட்டும் வெளிய சொல்லிராதடி. வீட்டுல எனக்கு பெரிய கெட்ட பேர் ஆயிரும். சொல்லுடி. அப்பாடா, நானே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன். வாங்கின காசு திருப்பி கொடுக்க வக்கில்ல, இதுல தம்பி சப்போர்ட் வேற. இன்னைக்கு கலை மாமாவுக்கு இருக்கு. சித்ரா, இதா வரேன் வரேன். ஏய், சொன்ன கேளு, வாயை வச்சுட்டு கம்முன்னு ஏதாவது பேசி ஈஸி வச்சிடாதுன்னு. சரி, வேலையை பாரு. இந்த மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் சாப்பிட வேணாமடா, சமைச்சிட்டு இருக்கேன். நைட்டுக்கு தானேம்மா? சாயந்தரம் சமைக்கிறது நைட்டுக்கு தானடா. என்னம்மா சோறு வச்சிருக்க? டேய், வேற என்னடா பண்ண? எல்லாமே இங்க தொட்டுக்கோ தொடச்சுக்கோன்னு இருக்கு. இருக்கிறத வச்சு அப்படியே ஒப்பேத்த வேண்டியதுதான். நாம இருக்கிற நிலைமைக்கு வேளைக்கு விதவிதமா வடிச்சா சாப்பிட முடியும். ஏமாமா, எல்லாரும் இதை தானே சாப்பிடுறோம், நீங்க மட்டும் என்னமோ தனியா கேக்குறீங்க? சித்ரா, அவன் என்கிட்ட தானே கேக்குறான், உனக்கு என்ன வந்துச்சு? நீ பேசாம இருக்க மாட்ட? வழக்கமா கேக்குற மாதிரி தானே சித்ரா அவர் கேக்குறாரு. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது எப்படிக்கா? இதுவே ஏன் புருஷன் சொல்லியிருந்தா எனக்கு என்னெல்லாம் பேசிருப்பீங்க. நாக்கு 4 முழம் இருக்கு, நீ சம்பாதிக்கிற லட்சணத்துக்கு வேலைக்கு ஒரு சாப்பாடு கேக்குதா, அது இதுன்னு என்னெல்லாம் பேசிருப்பீங்க. இப்போ மாமா பேசினா மட்டும் உங்களுக்கு இனிக்குதா? சித்ரா, ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அம்மா மகனுக்குள்ள 1000 பேசிப்பாங்க. இதுல நடுவுல பேச நீயும் நானும் யாரு? எதுக்கு தேவையில்லாம இப்ப பேச்ச வளர்த்திட்டு இருக்க? நானா தேவையில்லாம பேச்ச வளர்க்கிறேன்? மாமா ஒன்னு சொன்னாரு, அதுக்கு நான் பதில் பேசினேன். இது தப்பா? ஏமா, நான் என்ன தப்பா கேட்டேன்? 3 வேளையும் சோறான்னு கேட்டேன், அது குத்தமா? பின்ன தப்பில்லையா? வீடு இருக்கிற நிலைமைக்கு வருமானத்துக்கு தகுந்தபடி தானே வாழ முடியும். விதவிதமா சமைச்சு போடுறதுக்கு நம்ம கிட்ட என்ன பணம் கொட்டியா கிடக்குது? சரி விடுமா, நான் உங்ககிட்ட பேசல, அம்மா கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். இல்ல, எனக்கு புரியல. நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன், அப்போ பேசதான் செய்வேன். எனக்கு அந்த உரிமை இல்லையா? சித்ரா, சின்ன விஷயத்தை எதுக்கு போய் இவ்ளோ பெருசாக்கிட்டு இருக்க? சிம்ரன், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு. அண்ணன் கேட்டாரு, அம்மா அதுக்கு பதில் சொல்லியாச்சு, பிரச்சனை அதோட முடிஞ்சு போச்சு. தயவு செஞ்சு அதை ஊதி நீ பெருசாக்காத. அது எப்படிங்க? வீட்டுக்கு உழைச்சு கொட்டுற மாமா இருக்காரு, என்னைக்காவது வீட்ல என்ன சாப்பாடுன்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பாரா? இல்ல, நீங்களும் தான் டெய்லியும் வெயிலையும் மழையிலையும் சம்பாதிச்சுட்டு அலைஞ்சிட்டு வீட்டுக்கு வரீங்க. ஏன் டிஃபன் பண்ணலன்னு ஒரு வார்த்தை இது நாள் வரைக்கும் கேட்டிருக்கீங்களா? ஆனா ஒரு பைசா சம்பாதிச்சு எடுத்துட்டு வர முடியல. காலையில என்ன சமையல், நைட் என்ன சமையல், டீயா காஃபியா பாலா ஹார்லிக்ஸா பூஸ்டான்னு லிஸ்ட் போட்டு கேக்குறாரு.
இதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாதா? எங்க எனக்கு புரியலங்க. சித்ரா, இதுல உனக்கு என்ன பிரச்சனை? பின்ன பிரச்சனை இருக்காதா? இந்த வீட்டுக்கு உருப்படியா சம்பாதிச்சு கொடுக்கறது யாரு? ஒண்ணு மாமா, இன்னொன்னு என் வீட்டுக்காரு. மத்தவங்க எல்லாரும் நல்லா உட்கார்ந்து தானே சாப்பிடுறாங்க. அடியே, கொஞ்ச நேரம் நீ வாய மூட மாட்டியா? சித்ரா, நீ ஓவரா பேசிட்டு இருக்க. ஐயோ அத்தை, சாரி அத்தை. உங்க முன்னாடி இப்படி எல்லாம் பேசுறதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. நான் நந்தினி அக்காக்கும் கலை மாமாவுக்கும் தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். அக்கா, நான் ஓவரா தான் பேசுறேன், ஒத்துக்கிறேன். ஆனா நான் கரெக்டா பேசிக்கிட்டு இருக்கேன். மாமாக்கு அடுத்தபடி இந்த வீட்ல சம்பாதிக்கிறது யாரு? என் வீட்டுக்காரர் தானே. மத்தவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒண்ணு சம்பாதியமே பண்ணாம வீட்ல உட்கார்ந்து வக்கனையா 3 வேளை சாப்பிடுறாங்க. இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்துக்கிட்டு நம்ம கழுத்து இருக்கிறதுக்கு வராங்க.